என்னதான் நைட்டு டிஃபன் சாப்பிட்டாலும் ஒரு நடு ராத்திரியில் ஒரு 11 மணிக்கு ஒரு பசி வருதுங்க. நானும் என் பொண்ணும் நைட்டு 9:45 எங்களுக்கு பசி வந்துருச்சு. நடுராத்தில் வந்தால் கூட பரவாயில்லையே, சரி பொரிக்கிறதுக்கு எதாவது இருக்குன்னு போய் பார்த்தா ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை. சரின்னு போயிட்டு மைதா மாவு தான் இருந்தது. மைதா மாவில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சோண்டு தயிர் எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு உடனே எண்ணெயில் போட்டு ஒரு பெங்களூர் போண்டா மாதிரி ட்ரை பண்ணோம். அது பக்கோடா மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. சரி இது மட்டும் போதுமா, வேறு கொஞ்சம் நமக்கு வெரைட்டியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லையா, அதனால் வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வடகம் பொரித்தோம். ஜவ்வரிசி வடகம் ஆனியன் ஃப்ளேவரில். ஸோ இதுதான் நாங்கள் நொறுக்கு தீனியாக சாப்பிட்டது. இதே மாதிரி உங்களுக்கெல்லாம் நைட்டில் பசி எடுக்குமா, இல்லை எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக நொறுக்கு தீனி எடுத்து சாப்பிடுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா இந்த நொறுக்கு தீனி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டது எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது, என் தம்பிக்கு தெரியாது. அவங்க ரூம்குள்ளே படுத்துருக்கும் போது நாங்கள் ஹால்லேயே உட்காந்து இதை முடிச்சுட்டு போயிட்டோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அந்த மாதிரி பண்ணால் என்னென்ன நொறுக்கு தீனியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க? அப்படி மாட்டிக்கிட்டு என்னைக்காவது அடிபட்டுருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க கமெண்ட்ஸ் மூலமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கை காட்டுங்க.